நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். இவ்வளோ நாளாக அவர் யாரோடையும் கூட்டணி இல்லைன்றதில் ஒரு உறுதித்தன்மையாக இருந்தார். அதை உறுதித்தன்மைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பிடிவாதமாக இருந்தாருன்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் அதாவது அந்த ஸ்டாண்டில் இருந்தார். அவரும் இப்போ சீமான் அவர்கள், அப்புறம் அவர் வாழ்வுரிமை வேல்முருகன், அப்புறம் கொங்கு இவர் தனியரசு, அப்புறம் இவர் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருக்கா மாதிரி இப்போவே ஏறத்தாழ ஒரு அரசியல் கூட்டணிக்கு இது ஒரு அஸ்திவாரம் முளைச்சிருக்கிறது. இதுவரை தனியாக களத்தில் நின்ற நாம் தமிழர் கட்சி இப்பொழுது தமிழ் தேசியம் ஏறக்குறைய அந்த சித்தாந்தம் அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தனியரசு, வாழ்வுரிமை வேல்முருகன், புதிய தமிழ் கிருஷ்ணசாமி, இவர்கள் இன்னும் யாராவது கூட வரலாம். அவர்கள் சிறு கட்சிகள் என்றால் கூட நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 1967 திமுக கூட்டணி இல்லாமல் என்றைக்கு தனியாக தேர்தலில் ஜெயிச்சிருக்கு? ஒரு தடவை கூட ஜெயிச்சது இல்லையே. தாவேகாவுடைய குறைபாடுகள் புதிதாக வரக்கூடிய இந்த கூட்டணிக்கு, தமிழ் தேசிய கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். எவ்வளவு சாதகம், எவ்வளவு சதவீத வாக்குகள்? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். சமீபத்தில் அனைத்து கட்சி போராட்டம் காவேரி இஷ்யூவை மையப்படுத்தி நடந்தது. அதில் பேசிய வேல்முருகன் அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணும், தமிழ் தேசிய தலைவரில் ஒரு அரசியல் கூட்டணியாக நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அங்கே சீமானவரும் சில இசைவுகள் தெரிவித்தார், கூட்டணியாக நிற்கலான்ற மாதிரி. ஆனால் பெருசாக அது பேசப்படுறது. இப்போ வெளியாகக்கூடிய செய்தியை வருகின்ற இடைத்தேர்தலில் இந்த முயற்சியை சீமானவர்கள் எடுக்க தயாராக இருப்பதாக ஒரு சில செய்திகள்லாம் வெளியாகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டு. இவ்வளோ நாளாக அவர் யாரோடையும் கூட்டணி இல்லைன்றதில் ஒரு உறுதித்தன்மையாக இருந்தார். அதை உறுதித்தன்மைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பிடிவாதமாக இருந்தாருன்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் அதாவது அந்த ஸ்டாண்டில் இருந்தார். அவரும் இப்போ இந்த 4வது அணியாக இருந்து கொண்டு நம்ம கருத்தியலை வச்சுக்கிட்டு இது வர முடியாது. அதாவது ஒரு ஆட்சிக்கு வருவது என்பது தமிழ்நாட்டின் யதார்த்த களத்தில் அது எவ்வளவு சாத்திய குறைவுகள் இருக்கின்றன, அதில் உள்ள இடர்பாடுகள் என்ன? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறரில் திமுக வர்சஸ் அதிமுகன்னு மாறி மாறி இருந்தது போக திடீரென்று 3வது ஒரு அணி, அதாவது ஏன்னா இதுக்கு முன்னால் 3வது அணின்னு சொல்லி மக்கள் நல கூட்டணியில் அதெல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இதே வைகோ, கம்யூனிஸ்ட்டு, திருமாவளவன் எல்லோரும் ஒன்றா கம்யூனிஸ்டுகள் எல்லோரும், விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஆனாலும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ரொம்ப டெபாசிட் பல இடங்களில் போயிடுச்சு. அப்போ மக்கள் மாறி மாறி அந்த திமுக அதிமுகன்ற ஒரு கட்டம் இருந்தது. இப்போ அதே கட்டம் எப்படி மாறிவிட்டதுன்னா மக்கள் திமுக அதிமுக ரெண்டுமே அலர்ஜியாக போச்சுப்போம். அன்றைக்கி திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுகன்னு இருந்த மக்கள் இன்றைக்கி திமுக அதிமுக ரெண்டுமே மக்களுக்கு நான் ஒரு பெரும்பாலும் இவங்க திருப்பி அதில் வேறு இப்போ என்ன வந்துடுச்சு, இவங்க பாருங்கள் வெளியில் தான் அடிச்சுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லலை. அங்கே அதிமுகவில் இருக்கிற வேலுமணி, சண்முகம் போன்றவர், சி வி சண்முகம் போன்றவர்கள், மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. இவங்க எல்லாமே பேசுகிறாங்க. நீங்கள் எப்போ திமுகவோட போகிற கூட்டணி வைக்கணும்னு பேசுனீங்களோ அன்றைக்கே நம்ம பலவீனப்பட்டுட்டோம். அப்போ வெளியில் அப்படி பேசப்படுவது உண்மை. திருமாவளவோடு சொல்லியிருக்கார், ஆமாம் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார். அப்போது மக்கள் என்ன கண்டுகொண்டார்கள்? இவங்க வெளியில் பகல் வேஷம் போடுறாங்க, ஏதோ எதிரிகள் மாதிரி நடிக்கிறாங்க. நடித்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தடவை நீ, அந்த தடவை நான் சொல்லி மாற்றிக்கிட்டு இந்த வழக்குகளை பார்த்தீங்கன்னாலும் வழக்குகள்லாம் போடுவாங்களே தவிர ஒரு பெரிய அதில் டெவலப்மெண்ட் இருக்காது. இவங்க அவங்கள கைது பண்ண மாட்டாங்க, அவங்க இவங்களை கைது பண்ண மாட்டாங்க. செந்தில் பாலாஜி கைதானது கூட ஈடியுடைய அந்த தலையீட்டினால தானே வந்துச்சு. அது கூட அவர் கைதாகி இருக்க மாட்டார்.
இடியிலேருந்து வந்த ஒரு பெண் அதிகாரிகள் உட்பட அவங்களெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தி காயப்படுத்தி காரை எல்லாம் குலுக்கி கிட்டத்தட்ட கீழே கவுக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு அராஜகம் பண்ணதுனால தான் அப்போ அந்த இடி அஃபிஷியல்ஸ் இது மத்திய அரசா இல்லையான்றதை தாண்டி நீங்கள் அந்த எந்த ஒரு போலீஸ்காரர் நீங்கள் சாதாரணமாக ஒரு போலீஸ்காரரை வந்து ஒரு கான்ஸ்டபிளை வெட்டிட்டு போயிட்டான் ஒரு ரவுடினாலே அந்த ரவுடியை என்கவுண்டர் போட்டு முடிச்சிருவாங்க, இல்லை உள்ளே போய் கை காலை உடச்சிட்டு பாத்ரூமில் விழுந்தான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னால் மக்களுக்கு பயம் போயிடும். போலீஸ்காரனையே வெட்டலாம் அப்படின்னு ஒரு ரவுடி வந்து அப்படிங்கும்போது அது ஒரு அந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு இல்லை அந்த மாதிரி ரவுடிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது துணிச்சல் அதிகமாகிடும். போலீஸ்காரன் நம்மள மாதிரி மனுஷன் தானேங்க, காக்கி சட்டை போட்டதுனால அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னா அவனும் உங்களை மாதிரி என்ன மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இப்போ வந்து நம்ம எதுக்கு அரசியலுக்கு எங்கே வர்றோம்னால் இது மூன்றாவது ஒரு அணியாக வந்து ஏதோ ஒரு வகையில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தப்புறம் அவர்களுடைய அந்த நிர்வாகத்திறன் வந்து எவ்வளவு குறைபாடுங்கிறது ஒரு நாளும் அது அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டே வருது. நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் சரி, கல்வித்துறையோ அறநிலையத்துறையோ விவசாயத்துறையோ இப்படி நீங்கள் எந்த துறை அப்படி போனாலும் இந்த லஞ்ச ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றம் அது மதுரை கிளையில் அவர் மாண்புமிகு நீதிபதி புகழேந்தி அவர்கள் கேட்டுருக்காங்க, லஞ்ச ஒழிப்புன்னு சும்மா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டார். கடுமையான வார்த்தைகள். அரசாங்கத்தை எதிர்த்து அது வந்து இந்த தொண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த தென் மாவட்டங்களில் தொண்டி பேரூராட்சியில் ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கின விஷயம். இவங்க லஞ்சத்தை ஒழித்து விட்டோம்ங்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு கோட்டாட்சியர்னால் நம்ம ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது சரவணகுமார்னு ஒருத்தர் 50,000 லஞ்சம் வாங்கி ஒரு இடத்துல மாட்டியிருக்காரு. இது தினம் வந்து இந்த லஞ்சம் வாங்குறது. இப்போ நம்ம வந்து திமுக ஆட்சியில் வரலையா அதிமுக ஆட்சியில் வரலையான்னு இவங்க கேட்பாங்க தேவைகால. பட் அதையே எவ்வளோ நாள் கேட்குறது? உங்கள் ஆட்சி என்றால் லஞ்ச ஒழிப்பு அப்படின்னு இந்த அரசு வந்து உறுதியாக இருக்குதுன்னு சொன்னால் அதிகாரிகளுக்கு அந்த பயம் வர வேண்டாமா? லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினா சிக்குவோன்னு. ஏன் அந்த பயம் வரல? இப்போ இருக்கிற அமைச்சரில் வந்து 25 அமைச்சர்கள் வந்து ஊழல் குற்றங்களில் ஈடுபடுவதாக முதலமைச்சருக்கு உளவுத்துறை வந்து சொல்லியிருக்கு. மொத்தமே 35, அதில் 25 பேர் வந்து ஊழல். ஒருத்தர் வந்து அப்பா மூலமாக வாங்குறாரு, ஒருத்தர் மாமனார் மூலமாக வாங்குறாரு, ஒருத்தர் அண்ணன் மூலமாக வாங்குறாரு, ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை மூலமாக வாங்குறாரு. இப்படி வாங்குகிற உறவுகள் தான் வித்தியாசமே தவிர லஞ்சம் ஒழியவில்லை. ஒரு காலத்தில் திமுக வாங்கிச்சு, அப்புறம் அதிமுக வாங்கிச்சு, மறுபடியும் திமுக வாங்கிச்சு, இப்போ வந்து தாவேகா வாங்குது. இப்படி தான் வந்து மொத்தம் லஞ்சம் சரி இல்லை, லஞ்சத்தை நாங்கள் ஒழிக்கிறதுனால தான் பிடிச்சிருக்கோம், அந்த தாசில்தாரை பிடிச்சோம், அந்த தாசில்தாரை பிடிச்சோம். ஐயா, நீங்கள் தான் முதல் நாளே வந்து தொடவும் விடமாட்டோம்னு பேசுனீங்க. இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்களே, அரெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து ஏதாவது வந்து நின்று இருக்கா? இல்லை, நீங்களே தான் தொடர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். வாங்குறதுனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ தாவேகா அரசு வந்ததுனால அப்படியே பயந்து போய் அவன் வாங்கலை, வாங்க அவன் பயப்பில்லை, அதுக்கு நான் பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நீங்கள் தான் பொறுப்பு. தவறு நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. நல்லது நடந்தால் மழை பெஞ்சோன்னா என்ன, எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய ராசி மழை பெஞ்சிச்சுன்றான். ஏதோ மேகம் மூட்டம் வந்தது, மழை பெஞ்சது, ஏதோ சூப்பர் இயல்நின்றாங்க, செப்டம்பர் மாதம் வரைக்கும் வெயில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இயற்கை, இது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். இப்போ மழை பெஞ்சா வந்து முதல்வருடைய ராசின்னா, இப்போ காவிரியில் தண்ணி வரல, யாரோட ராசி? இது யாரோட ராசி? விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ஏக்கர் வழக்கமாக வந்து குறுவையில் பயிராக வேண்டிய இடத்துல 1.5 லட்சம் ஏக்கர் தான் பயிராகும். கால்வாசிக்கும் முக்கால்வாசி காலி குறுவை. யாரோட ராசி? முதல்வருடைய ராசி தான். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் நிச்சயமாக வந்து ராசியை பற்றி நம்ம பேசலை. இதில் என்ன தமாஷுன்னா, யாரெல்லாம் வந்து
பகுத்தறிவை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களாம் தான் வந்து இந்த என்ன சொல்கிறது மூடப்பழக்கங்களில் ஈடுபடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா ராசியெல்லாம் விடுங்க, இந்த ராசிக்கும் மழைக்கும் தண்ணிக்கும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டியது செய்யணும். இங்கே தான் அங்கே வரும்போது அந்த ஒரு கூட்டம் தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசும்போது தான் சீமான் அவர்கள், அப்புறம் ஒரு வாழ்வுரிமை வேல்முருகன், அப்புறம் கொங்கு இவர் தனியரசு, அப்புறம் இவர் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருக்கா மாதிரி இப்போவே ஏறத்தாழ ஒரு அரசியல் கூட்டணிக்கு இது ஒரு அஸ்திவாரம் போல தெரிகிறது. நீ சொல்லுவீங்க இவங்களாம் என்ன வாக்கு வங்கின்னு, அப்படி இல்லை. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ கிருஷ்ணசாமி என்றால் அநேகமாக தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக இருக்கக்கூடிய அது அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி. வாழ்வுரிமை வேல்முருகன் என்பவர் வந்து வன்னியர்களின் கட்சி. எப்படி பாமக ஒரு பக்கம் வேல்முருகனோ அதற்கு எதிரணியாக இருக்கக்கூடிய அதே வன்னியர்களை அடிப்படையாக கொண்ட கட்சி. தனியரசு பார்த்தீங்கன்னா கொங்கு கவுண்டர்கள், அந்த என்ன சொல்கிறது கொங்கு வேளாளர்கள் சொல்லக்கூடிய அதில் ஒரு பகுதி. அவர் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் நம்ம சொல்லலை. ஆக இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் கூட்டணி சேரும்போது இந்த தமிழ்நாடு முழுக்க தென் மாவட்டம் கொங்கு இப்படி அது ஜாதி வாரியாக வந்து ஏதோ ஒரு வகையில் அமைகிறது. பரவலாக ஓட்டு விடுன்றீங்க. பரவலாக முன்னால் வந்து தமிழ் தேசிய நாம் தமிழர் சித்தாந்தம் மட்டும்தான் உள்ளவங்க மட்டும்தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறதுன்றது இல்லாமல் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு பரவலாக வரும்பொழுது இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது எப்போவுமே நீங்கள் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதான் நான் ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். பாஜக முதலாக பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கத்திலேருந்து மாறி வந்தபோது முதல் பாராளுமன்ற தேர்தலில் வந்து 543 சீட்டில் 2 சீட் வாங்கினாங்க. புரியுது. அதுக்கு அடுத்த தேர்தலில் அவங்க வாங்கின சீட்டு அப்புறம் அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் ஆட்சிக்காக வந்துட்டாங்க. ஒரு 2-3 தேர்தலில் அப்போ அந்த 2 சீட் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா மோடியை வந்து 300 வரைக்கும் தொட்டுட்டார் கூட்டணியோட. பாஜக கூட்டணி 300 சீட்டுக்கு 305 இருக்கும் பாஜக ப்ளஸ் கூட்டணி. இந்த கட்சியாக வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் 2 சீட்டு வாங்கிச்சு அப்படிங்க யோசனை பண்ணால் இன்றைக்கி உண்மையிலேயே பாஜகவை தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிராக போட்டிட்டு தனியாக வந்து நாங்கள் தான் உங்களுக்கு சவால்னு சொல்கிறது காங்கிரஸ் இல்லை காங்கிரஸும் இல்லை, வேறு எந்த கட்சியுமே இல்லை. கெஜ்ரிவால் காணாமல் போயிட்டார், மம்தா காணாமல் போயிட்டாங்க, அகிலேஷ் யாதவ் இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை, லாலு பிரசாத் யாதவ் வந்து அவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒடுங்கி போயிட்டாங்க. அப்போ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்ன்னு காங்கிரஸ் பேர் வச்சுக்கிட்டு அது எந்த காலத்துலேயுமே இந்தியனாக இருந்தது இல்லை, நேஷ்னல் லெவல்லையும் இப்போ இல்லை, நேஷ்னலாகவும் இல்லை. இப்போது அது ஏன் இந்தியனாக ஏன் இல்லைன்னு கூட நான் ஒரு காரணம் சொல்லுவேன். நமக்காக நம்ம உருவாக்கிய கட்சி அப்படின்னாலே அது இந்தியன். வெள்ளக்காரன் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவன் 1886 நினைக்கிறேன் இல்லை 85 உருவாக்கிய ஒரு கட்சி இந்தியாவில் வந்து இந்தியர்களுக்காக அவங்க கட்சி அமைக்கிறாங்களாமா. அதுதான் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வெள்ளக்காரன். அந்த ராசி தான் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வெள்ளக்கார ராசியாகவே இத்தாலிக்கு இத்தாலின்னு ஓடிட்டு, இந்தியாவுடைய நலனை தாண்டி இத்தாலி நலனுக்கு தான் ஓடிட்டு இருக்காது. இத்தாலி குடும்பத்துடைய நலனுக்காக தான் அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. சீதாராம் கேசரி என்ன ஆனார், நரசிம்மராவ் என்னார், மிகச்சிறந்த ஒரு நிர்வாக திறமை. எதுக்காக சொன்னால் அதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இப்படி ஒரு அனைத்து கட்சிக்கு அந்த காவிரிக்காக கூட்டினாங்க. இதில் கூட வந்து காவிரிக்காக யார் கூட்டியிருக்கணும், உண்மையிலேயே ஆளுங்கட்சி தான் கூட்டியிருக்கணும். தமிழகத்தில் ஆளுங்கட்சி தான் கூட்டணும். அது கூட சீமான் பேசியிருக்காருன்னா அது அவருடைய பேச்சு அந்த 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 ஒரே மேடையில் பேசும்போது நியாயமான பேச்சு. பாதிக்கப்பட்டவன் எல்லாரும் ஒன்றா சேரணும். பாதிக்கப்பட்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு. இதில் யார் இந்த மற்ற அரசியல் கருத்து வேற்றுமையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆலோசனைகள் கண்டிப்பாக விஜய் கட்சியை விட வந்து தனியரசு கட்சி கூட, நான் சொல்லும்போது அவர் தப்பாக சொல்லலை, தனியரசு கட்சியோ இல்லை வாழ்வுரிமை கட்சியோ புதிய தமிழுமோ ஜான் பாண்டியனோ உதாரணங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட கொஞ்சம் பெரிய அளவுன்னா
4வது இடத்துல இருக்கக்கூடிய அணியாக இருக்கக்கூடிய நாம் தமிழரோ எல்லாருமே அனுபவம் ஜாஸ்தி உள்ளவங்க. அங்கே செங்கோட்டையனை தவிர வேறு யாருக்கு வந்து அனுபவம் இருக்குது இது வரைக்கும் எம்எல்ஏவாக வந்தது? புஷி மட்டும் எங்கேயோ புஷியில் பாண்டிச்சேரியில் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தடவை. அதான் ஒரு பாய் கிட்ட இருந்தார். அந்த பாய் தான் வழக்கம் பண்ணிப்பார். அந்த பாய் அவர் இதாகிட்டார், இறந்துட்டாரா என்னமோ. அந்த இடத்துல நின்னார். ஒன்றும் தவறாக சொல்ல. இதை தவிர இதுக்கு முன்னால் எம்எல்ஏ அப்படின்ற பதவியை வகித்தவர் செங்கோட்டையனை தவிர அவர் ஒருத்தர் தான். பாக்கி யாருமே இல்லை. அப்போது என்ன தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு நலன் வரும்பொழுது அவர்களுக்கு என்று சில ஆலோசனைகள் இருக்கும். இப்போது நம்ம இப்போ ஒரு சீமான் பேசுகிறது கூட நம்ம அதிலேருந்து எடுத்து சொல்லணும்னா கையாளணும்னா அணைகள் அங்கே இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த காவிரி நீரை சேமிப்பதற்கு அவங்ககிட்ட சண்டை போடுறோம். அவன் 175 தரேன்னு சொல்லி அதுவே தரமாட்டேங்கிறான். 175 டிஎம்சி 5 தரான், 10 தரான், 15 தரான். தர முடியாதுன்னு சொல்கிறவன் அனைத்து கட்சி கூட்டுறான். காங்கிரஸ் கட்சி, பாஜக உட்பட அனைத்து கட்சி அங்கே பாஜகவும் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுது. பாஜக உட்பட கர்நாடகா. எதுக்கு? தர மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு அனைத்து கட்சியே வேணாம், ஆளுங்கட்சியே போதும். ஆளுங்கட்சி தரமாட்டேன்னு சொல்லுச்சுன்னா எந்த எதிர்கட்சியும் தரணும்னு சொல்ல மாட்டான். இந்த மாதிரி விஷயத்தில் சொன்னால் அவனுக்கு மக்கள்கிட்ட மரியாதை போயிடும். பாரியா ஆளுங்கட்சி நமக்கு கர்நாடகா தான் முக்கியன்றான், எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டு இவன் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணான். அது ஒரு இயல்பான ஒரு எதிர்ப்பு வந்து அந்த இடத்துல அனைத்து கட்சி வந்து கட்டாயம் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரே குரலாக அதை காட்டிக்கொள்ள வேண்டும். தண்ணி கொடுக்கக்கூடாது, மேகதாடு கட்டித்தான் தீர்வேன் அப்படின்றதுக்காக, மாற்றுக்குரல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அரவணைச்சு ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். ஏன்பா எங்களுக்குள்ள அரசியல் 1008 கருத்து வேற்றுமை. இதை வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணணும். பாதிக்கப்பட்டவங்க அவன் தண்ணி நிறுத்துறது அவனுக்கு ஈஸி. இப்போவே 6 லட்சம் ஏக்கர் இந்த குறையில தான் சொன்னேன். அதில் 1.5 லட்சம் தான் வந்து ஆகுதுன்னா அவரோட பாமக அன்புமணி கூட பேசியிருக்காரு. 60,000 பேர் வந்து 1,500 ரூபா பணம் கட்டி புதிய மின் இணைப்பு வேளாண் இணைப்புக்காக பண்ணியிருக்காங்க. 8 மாதமாக திமுக காலத்துலேருந்து பெண்டிங் வச்சுருக்காங்க, கொடுக்கல. நீங்கள் தான் மாற்றத்துக்கான அரசாச்சே, கொடுக்க மக்களுக்கான அரசு வந்திருக்கீங்களே. 3 மாதம் ஆச்சு இல்லை? அந்த ஒரு வாரத்தில் கேட்கலையே, 90 நாள் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், 3 மாதம் ஆச்சு இல்லை? 60,000 நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6,000 பேருக்காவது கொடுத்துருக்கீங்களா? ஐயா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பகுதியாக கொடுத்துட்ருக்கோம். இவங்க எப்படி கொடுப்பாங்க? ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? இந்த மின் இணைப்பு கொடுத்தா ஏற்கனவே மின்வெட்டு சென்னை உட்பட பல இடங்களில் வந்து பல மாவட்டங்களில் வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு பல மணி நேரங்கள். எப்போ கேட்டாலும் திமுக வந்து அந்த அதிகாரிகள்லாம் திமுக சார்பில் இருக்காங்க. எவ்வளோ நாள் சார்பில் இருப்பான்? எவ்வளோ நாள் சார்பில் இருக்கான்னு அவனுக்கு அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்காத. வெளிப்படையாக அரசுக்கு யாராவது ஒருத்தன் துரோகம் செய்கிறான்னா அவன் மக்களுக்கு துரோகம் செய்கிறான். பண்ணானா சஸ்பெண்ட் பண்ணு, சம்பளத்தை நிறுத்து, இல்லை சம்மந்தமே இல்லாமல் அவனை வெளியூருக்கு மாற்று. 10 இடத்துல இதை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதிகாரி வந்து பணிஞ்சு போகிறான். பணிஞ்சு தப்பு பண்ண சொல்லலை, நம்ம சரியாக செய்ய வேண்டிய பணியை சரியாக செய்ய சொல்லிடும். எந்த அரசு இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்க, நாளைக்கு யார் ஆட்சிக்கு வருவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம் இல்லை. சும்மா வந்து நிர்மல்குமார் சொல்கிறார், அமைச்சர் மற்றவர்கள் சொல்கிறாங்க வந்து இல்லை திமுக அதிகாரிகள் திமுக அவர்கள் விஷமத்தனமாக செய்கிறார்கள், அவர்கள் பண்ண மாட்டேன்றாங்க. எவ்வளோ நாள் இதை சொல்லுவீங்க? உங்களுடைய நோக்கமும் வந்து விவசாயிகள் போராட்டத்தை பற்றி தலைமைச் செயலகத்தில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அலுவலகத்தை பிரிவில் கொண்டு போய் மனு கொடுத்தா வந்து ஏதோ நடந்துடும் சொல்லிட்டு இப்போ போய் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி இது வரைக்கும் வந்த 3 மாதத்தில் 4 பேர் தீ குளிச்சு எடுத்துருக்காங்க. ஏன்? அந்த நம்பிக்கையின்மை, கடைசி நம்பிக்கையும் அவனுக்கு தகர்ந்து போகுது. அப்போ தானே அந்த தீ குளிக்க உயிரை விடுற எண்ணத்துக்கு வரான். அப்போ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து அவனுக்கு வந்து ஒரு நம்ம முன்னால் கூட நான் பேசியிருக்க நிகழ்வு இல்லை, அவங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி கட்டி கொடுத்து எல்லோரும் வந்து ஒரு ஏசியில் வெயிட் பண்ணுற மாதிரி, அவனுக்கு வந்து அங்கே வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி, காப்பி டீயோட கொடுக்கலாம். என்ன அரசுக்கு என்ன ஆகிட்டு போகுது?
அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மாளிகையில் 10வது மாடியில் வந்து அங்கேருந்து பார்த்தா கடல் தெரியணுமா? என்ன பண்ண போகிறீங்க கடல் தெரிஞ்சு? நீங்களாம் தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் உட்பட முதல்வர் விஜய் உட்பட பல பிரபலங்கள் அந்த 500 மீட்டருக்குள்ளே கோஸ்டல் ஜோன் கடற்கரைக்கு 500 மீட்டருக்குள்ளே வீடு கட்டக்கூடாது, 200 மீட்டர் 300 மீட்டருக்குள்ளேயே கட்டுறாங்க. எப்படியோ வந்து அந்த சிஎம்டிஏ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி முதல்வர் நீலாங்கரை பங்களாவே வந்து அந்த மாதிரி 500 மீட்டருக்குள்ளே தானே வருது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பங்களாவும் அங்கே தான் வருது. ஏங்க உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் சட்ட விரோதமாக கட்டிய இந்த கோஸ்டல் ஜோன் விதிமுறை சட்ட விரோதம் இல்லை விதிமுறைக்கு விரோதம் எல்லாம் ஒன்று தான். கட்டேன் வீட்டிலேருந்து பார்த்தா தான் கடல் தெரியுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன். அதுக்கே வந்து அந்த 10வது மாடியில் போய் அதுக்கு 11 கோடி டெண்டர் இல்லாமல் அது வந்து மறுசீரமைத்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ கூட எங்கேயோ அவர் முதல்வர் விஜய் காரில் போகிறார், போகும்போது அவர் திடீர்னு காற்று வரணும்னு நினச்சாரா என்ன நினச்சாருன்னு தெரில, ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு கண்ணாடி இறக்குனார். இறங்கினோன்னே எல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல பத்திரிகையாளர்லாம் மைக்கு நின்றுட்டாங்க பாருங்கள். உடனே மூடிட்டாரா? உடனே கண்ணாடியை அர்ஜென்ட்டாக கண்ணாடியை மூடிட்டார். அவன் மைக்கு வெளியில் எடுத்தானா எடுக்கலையா, கைக்கு ஏதாவது பட்டுருமா, என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போங்களேன். என்ன கேட்க போகிறாங்க? 4 கேள்வி கேட்பாங்க. அது என்ன பத்திரிகையாளர்கள்னால் 10 பேர் நிற்கிறாங்கன்னா அட் அ டைம் 10 பேரும் கேட்பாங்க. இது வந்து சில பத்திரிகையாளர் தான் அந்த ஒரு ஒவ்வொருத்தராக கேட்கணும், ஒருத்தர் கேட்டு முடிச்சு அப்படின்றது எல்லோரும் அவன் தன்னுடைய நான் முதல்ல கேட்டணும். இது ஒரு இயல்பானது. எங்கே போனாலும் நம்ம க்யூவில் போனால் முதல்ல நம்ம தான் நிற்கணும், நம்ம தான் கவுண்டர் திறந்தோன்னே டிக்கெட் வாங்கணும், ரேஷன் கடை திறந்தோன்னே நம்ம தான் போய் வாங்கிட்டு முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். இது ஒரு இயல்பான மனித. ஏன் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போகக்கூடாது? இல்லை ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பத்திரிகையாளர்களுக்கு. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எத்தனை இடத்துல தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு. திமுக ஆட்சியில் நிறைய தாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றி வந்து அதாவது திமுகவை வந்து அவன் புனிதப்படுத்த விரும்பவில்லை. அவங்க தான் அதிகமாக வந்து தாக்குவாங்க. இப்போ கூட அவர் உதயநிதி அவர்களை அந்த தஞ்சாவூரை நோக்கி அந்த கைது பண்ணி கூட்டு போகும்போது பின்னால் போனாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி சேனல் இதை வந்து யார் தாக்கியிருக்காங்கன்னா, தாவேக ஆட்சியில் காவல்துறையெல்லாம் மீறி திமுககாரன் தாக்கியிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போதே இங்கே தாக்குவாங்கன்னா அப்புறம் இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. ஸோ அது இந்த மாதிரி ஆனால் தெரிஞ்ச கேஸ் பழக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும். திமுகனா இப்படி தான் இருக்கும். வன்முறை, ரவுடிசம், பாதுகாப்பின்மை, போதை எல்லாமே தெரியும் அவங்க. நீங்கள் இப்போ கூட வந்து நீங்கள் எல்லாம் அறிவிப்புலேயே நிற்கிது இவங்களுக்கு. டாஸ்மாக் நாங்கள் ஆன்லைனில் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு முன்னால் ஆன்லைனில் ஏற்பாடு பண்ணணுன்னு என்ன, நீங்கள் கடைக்கே போக வேணாம். நான் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் கொடுக்குறது மூலமாக என்ன ஆகுன்னா, ஏற்கனவே வந்து கடையில் போய் வாங்கி குடிக்கிறவன் இன்னும் வீட்டிலேயே உட்காந்து குடிக்கணும்னு இன்னும் குடிமக்களை மதுப்பிரியர்களை அதிகமாக்குகிறீர்கள், குடிப்பழக்கத்தை இன்னும் அதிகமாக்குகிறீர்கள் என்று இது தவறானது அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணுறோம். சரி, அந்த விமர்சனத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் சொல்கிறத கரெக்டாக செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா ஆன்லைன்லன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்லனா எதுக்கு? கடையில் போய் கும்பல் கூட்டி அங்கே தகராறு வேண்டாம். ஹைகோர்ட் வேறு என்ன சொல்லிடுச்சு, ஒருத்தருக்கும் வாங்கினா அதுக்கு ரசீது கொடுக்கணும், பில் போட்டு கொடுக்கணும். நீங்கள் பில்லு ஒருத்தரும் அந்த கம்ப்யூட்டரில் போட்டு அவன் பேரை போட்டு இதை ஃபோன் நம்பரை போட்டு இதை போட்டு நீங்கள் பில்லு கொடுக்குறதுக்குள்ளே 4 பாட்டில் விற்கிற இடத்துல ஒரு பாட்டில் தான் விற்க முடியும். இன்னும் கூட்டம், நெரிசல், அடிதடி, தள்ளுமுள்ளு எல்லாமே அதிகமாகும். இப்போ ஆன்லைன் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே கும்பலை கம்மி பண்ணுறதுன்னு அர்த்தம். வீட்டுக்கு வருதுன்னு நம்ம அதை விமர்சனம் பண்ணுறோம். அது கூடாது, அது இன்னும் குடிப்பழக்கத்தை அதிகப்படுத்தி விடும். பெண்கள், குழந்தைகள் 21 வயசானா தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க இப்போ 21 வயசு அண்ணன் வீட்டில் இல்லைன்னா அண்ணனோட ஆதார் கார்டு எடுத்து வச்சு ஒருத்தன் அப்ளை பண்ணான்னா வாங்க முடியாதா? என்ன அவன் ஏஐயில் வந்து எந்த நல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்போ என்னென்னா, இது வந்த உடனே மறுநாளைக்கு அறிவிப்பு என்னென்னா, அங்கே வந்து நாங்கள் ஆன்லைனில் கொடுப்போமே தவிர ஹோம் டெலிவரி கிடையாது. ஆன்லைனில் புக்கிங் பண்ணிவிட்டு அந்த ரசீது எடுத்துகிட்டு கடையில் போய் வாங்கணுமா? இதுக்கு டைரெக்டாக கடையிலே போய் வாங்கிடுவாங்களா? இது எதுக்கு?
ஆன்லைனில் ஒரு தடவை புக் பண்ணி அதை ரசீதை வாங்கிட்டு அந்த ரசீதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்து அவன் அந்த 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 ஸ்கேனர் கோடில் போட்டு அது சரியாக இருக்கான்னு பார்த்து டபுள் வேலை. அப்போ அந்த நீங்கள் ஆன்லைனில் வந்து அதை விமர்சனம் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அந்த நீங்கள் அறிவித்ததை கூட மறுநாளைக்கே அவர் அமைச்சர் ராஜ்மோகன் அந்த ஆயத்தீர்வை அது பேர்னு மது அந்த அந்த இலாக்காவுக்கு அமைச்சர் வேறு யாரோ ஒருத்தர் மது விலக்குன்னு அதுக்கு பேரே வைக்கக்கூடாது. மது விற்கும் துறை அது எப்படி மது விலக்கு துறையாகும்? ஆனால் தான் அந்த பேரை நான் சொல்லாமல் இருக்கும். மது விலக்கு என்றால் மதுவை விலக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையாக இருக்கணும். மதுவை மக்களுக்கு தெளிவாக விளக்கி மக்களுக்கு விற்கக்கூடியதுக்கு பேர் வந்து மது விற்கும் துறை. டாஸ்மாக் அப்படி, அதாவது மது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மது விற்பனை துறை என்று அமைச்சரகம் என்று தான் பெயர் வைக்க வேண்டும். மது விலக்கு என்று பெயர் வைப்பதே வந்து தவறான ஒரு விஷயம். சரி, அது வந்து நீங்கள் அப்படியாவது பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் மறுநாள் ராஜ்மோகன் சொல்கிறார், அவருக்கு என்ன, அவர் பள்ளி படிப்பு, அதுக்கும் மதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. அவர் அறிவிக்கிறார் மது வந்து ஆன்லைன் தான் நாங்கள் சொன்னோமே தவிர ஹோம் டெலிவரின்னு சொல்லலை. சரி, என்ன மந்திரி சொல்கிறாருங்கிறத விட முக்கியம் இல்லை, அரசு சொல்லுதுன்னு சொல்லலாம். ஹோம் டெலிவரி இல்லை. அப்போ ஹோம் டெலிவரி இல்லைன்னா வீட்டில் ஒருத்தர் புக்கிங் பண்ணி அங்கே போய் நிற்பான்னு. எதையுமே முழுசாக செய்ய மாட்டிங்களா? ஒரு ஜோசியரை போடுவீங்க, இன்றைக்கி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணுவீங்க, மறுநாளைக்கே 4 பேர் எதிர்த்தோன்னே அதை வாபஸ் வாங்குவீங்க. இப்படி ஒரு விஷயத்துலையும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. மறுவரையறைக்கு வந்து முக்கியமாக எம்பி எல்லாம் போட்டு ரொம்ப கூட்டினாங்க. தேர்தலுக்கு முன்னால் முதல்வர், இன்றைய முதல்வர், அன்றைய தவேக தலைவர் விஜய் என்ன சொன்னாங்க, இந்த மறுவரையறை என்பது மக்களின் பிரச்சனையே அல்ல, இதனால் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களோ இல்லை எங்கேயுமே யாருமோ எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படாது என்று அறிக்கையாக கொடுத்திருக்கிறார், எழுத்து மூல அறிக்கையாக. அன்றைக்கி அது வந்து பிரச்சனை இல்லை. இன்றைக்கி என்ன, மறுவரை செய்வதை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், மத்திய அரசு எதிர்க்கிறோம். இந்த மத்திய அரசை எதிர்க்கணும்னா இந்த காங்கிரஸ் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால காங்கிரஸை வச்சுக்கிட்டா நீங்கள் எது பிஜேபி பண்ணாலும் எதிர்த்து தான் ஆகணும். அப்போ 2 மாதம் முன்னால் மறுவரையறை என்பது டீலிமிட்டேஷன் என்பது மக்களுடைய பிரச்சனையே அல்லன்னு முதல்வர் பேசினாரே, அதுக்கு இப்போ விளக்கம் கொடுப்பாரா? இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதுவரை தனியாக களத்தில் நின்ற நாம் தமிழர் கட்சி இப்பொழுது தமிழ் தேசியம் ஏறக்குறைய அந்த சித்தாந்தம் அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தனியரசு, வாழ்வுரிமை வேல்முருகன், புதிய தமிழ் கிருஷ்ணசாமி, இவர்கள் இன்னும் யாராவது கூட வரலாம். அவர்கள் சிறு கட்சிகள் என்றால் கூட நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 1967லேருந்தே திமுக கூட்டணி இல்லாமல் என்றைக்கு தனியாக வந்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கு? ஒரு தடவை கூட ஜெயிச்சது இல்லையே. அதிமுகவும் அதே மாதிரி கூட்டணி தான். ஒரே ஒரு தடவை மட்டும் ஜெயலலிதா அவர்கள் ஒரே ஒரு பாராளுமன்ற தேர்தல் 2014 ஆமாம் 14 ஆமாம், அதில் தான் வந்து அவங்க வந்து தனிச்சு நின்னாங்க. 2014 எந்த கட்சியோட கூட்டணி இல்லை. அதை தவிர அதிமுகவும் மற்ற இதிலெல்லாம் கூட்டணி சேர்ந்துருக்கு. அட்லீஸ்ட் அந்த அம்மா ஒன்றாவது நின்று காமிச்சாங்க. இன்னும் 37 வின் பண்ணி வராங்க. 37 வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலித் எழில்மலை போன்றவர்களை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு, தலித்தை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்செல்லாம் சில புரட்சிகரமான மாற்றங்கள் அவங்க செஞ்சாங்க. பல விஷயங்களை நம்ம வந்து அந்த அம்மாவுடைய சில விஷயங்களை விமர்சனம் பண்ணி நம்மளும் பண்ணியிருக்கிறோம். அதிமுகவை அவங்க பேர் இல்லை, என்னுடைய பத்திரிகையிலலாம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் வந்து பாராட்ட வேண்டிய விஷயங்களை பாராட்டணும். பாருங்க, இந்த காவல்துறையில் அப்போ கைது பண்ண போகும்போது அந்த அம்மா வந்து எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வாங்க போகலாம், என் வண்டியில் வரலாமா இல்லை உங்கள் வண்டியில் தான் வரணுமா? உங்கள் வண்டியில் வரணுன்னா போலீஸ் வண்டியில் போகலாம். அது ஆளுமையாக டாய்லெட்டில் பூந்துட்டு 2 மணி நேரம் வெளியே வராமல் அங்கே உட்காந்து லாயரோடலாம் பேசிட்டு வெளியில் வந்து சம்சாரம் வெளியில் நின்றுட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவாருங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவாருங்கன்னு. கிரிக்கெட்டுக்கு தாங்க ரன்னிங் காமெண்ட்ரி, கக்கூசிக்கு எதுக்குங்க ரன்னிங் காமெண்ட்ரி? இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இப்போ ஏறத்தாழ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட்டணி அமைப்பு போன்ற ஒரு 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 அஸ்திவாரம் இதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அஸ்திவாரம் ஏற்படுதுன்னு சொன்னால் இன்னும் மற்றவர்களும் வருவார்கள்.
இப்போ தாவேகா செய்கிற தவறுகளெல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஐயா, இவங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை இவங்களும் அவங்கள மாதிரி ஊழல் தான், இன்னமும் மணல் கடத்தல் நடக்குது, இன்னமும் கனிம வள கடத்தல் நடக்குது, ஏதோ இவங்களுக்கு தெரியாமல் நடக்கலை. தாவேகா அமைச்சர்கள், தாவேகா எம்எல்ஏக்களே அவங்களுடைய குடும்பங்கள்லாம் இன்வால்வ் ஆகி தான் நடக்குது. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வரும்போது அது எங்கே போகுதுன்னா, இன்றைக்கி அதிமுக இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட எடப்பாடியை நீக்கிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க போல இருக்குது. அவர் இடத்த விட மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு பிரச்சனை. திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. இப்போது தாவேகாவுடைய குறைபாடுகள் புதிதாக வரக்கூடிய இந்த கூட்டணிக்கு, தமிழ் தேசிய கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். எவ்வளவு சாதகம், எவ்வளவு சதவீத வாக்குகள், இந்த சதவீதம்லாம் சொல்லவே முடியாது. நல்லா பேசும்போது விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் எல்லாருமே, நான் உட்பட பலரும் என்ன கணிச்சோம், பல முறை துல்லியமாக கணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேர் இருக்குது. அதே சமயத்தில் நான் கணித்து அது தவறாக போனதும் உண்டு என்பதை நம்ம தாழ்மையோடையும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். 100% இப்போ நம்மளே சொல்லுவோம், வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்பு, ஜோசியம் சொல்லுவான், ஜோசியம் சொல்கிறவன் 100% கரெக்டாக சொல்லிட்டான்னு வைங்க, அவன் ஜோசியம் இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. அது மாதிரி நம்ம இந்த சதவீதம் என்பது நீங்கள் இவர் ஒரு 4, இவர் ஏற்கனவே இவர் 3/4% வாங்கினார், இவர் ஒரு 1.25 அப்படி கூட்டக்கூடாது. அது ப்ரொக்ரெஷன் சொல்லுவாங்க அரித்மெட்டிக்ஸில், கணக்கில். அது என்னென்னா இந்த எதிர்ப்பு இப்போ தாவேகா சரியாக செய்யலை அப்படின்னு அந்த ஒரு தாவேகால அப்படியே தொண்டனாகவே இருக்கிறவன் அங்கேயே தான் இருப்பான். என்ன பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டான். அவன் ரீல்ஸ் போட்டே வாழ்க்கையை இருப்பான். அவங்களே இப்போ தாவேகாலே எத்தனை பேர் நிர்வாகிகள்லாம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் வன்முறை செய்யப்படுகிறார்கள், தாவேகா நிர்வாகிகள். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் செய்தவர் மீது ஸ்ரீவைகுண்டம் எடுத்துங்க, சரவண, விஜயமோகன், 2 உதாரணம் சொல்கிறோம், இன்னும் நிறையா இருக்குது. நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு இவங்களும் வித்தியாசம் இல்லை, மோசமானவங்க தான். இல்லை, அவங்க எல்லாருமே மோசமானவங்க நம்ம சொல்லலை. மோசமானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்பது ஒரு மக்கள் மத்தியில் மனதில் இடம் பெறக்கூடியது. தவறுகள், குற்றங்கள் எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி கையாளுறீங்கன்னு தான். தாவேகாக்காரன்னா ஒரு தனி ரூலு, மற்றவன்னா ஒரு ரூலுன்னா அது நியாயம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் வெளுக்கிறது. இந்த சாயம் வெளுக்கும்போது இதோடைய சாதகம் எங்கே வரும்னா இதற்கு எதிரணிக்கு வரும். இன்றைக்கி அதிமுக இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக மீது ஏற்கனவே மக்கள் வெறுப்பில் இருக்கிறார். அந்த வெறுப்பு இவ்வளோ சீக்கிரம் குறையாது. அப்போ எங்கே போகணுன்னா ஏதோ ஒரு புதிய அணிக்கு தான் போகணும். புதியன்னா இந்த கூட்டணிகளில் புதியதாக இருக்கும். அந்த வகையில் இன்னும் சில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட சேரலாம். அப்படி சேர்ந்ததுனால் இது இவர்கள் அதனால் ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்லலை. நிச்சயமாக அரசியல் பாதையில் வளர்ச்சி என்பது இந்த கூட்டணிக்கு, தமிழ் தேசிய கூட்டணிக்கு இப்பொழுது இருப்பதை விட இன்னும் சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. பல்லறிகளுக்கு தெளிவாக. நன்றி, வணக்கம்.